ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். குறிப்பாக ஸ்டுடியோவிலேருந்து நிறைய வீடியோஸ் உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ முறையாக ஒரு வீலாக் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அதனால தான் இந்த வீடியோ. அப்படி என்ன பேச போகிறோம்னா, இங்கேயே அரசியல் தான் பேச போகிறோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு வீலாக் மாதிரி ட்ரை பண்ணலாமே, வெளியில் எப்படி இருக்குது சூழல்லாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சனை வேற போய் சந்திக்க போகிறேன். யாருனாக்கா 96 வயசுல தன்னுடைய ஓட்டை காசு பண்ணியிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஆளை போயிட்டு இன்னைக்கு இந்த வீடியோவில் மீட் பண்ண போகிறோம். அவர் என்ன நினைக்கிறாரு, அவர் யாருக்கு ஓட்டு போட்டிருக்காரு, இந்த வயசுல அவருக்கான எந்தூசியாசம் எங்கேருந்து வருது, ஓட் போடுறதுக்கான அந்த ஒரு உத்வேகம் எங்கேருந்து வருது அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். கூடவே நம்ம தொடர்ச்சியாக என்னெல்லாம் பேசியிருக்கோமோ அது எல்லாமே இந்த வீடியோலையும் பேச போகிறோம். இதுக்கு முன்னாடி சில கணிப்புகள்லாம் சொல்லியிருந்தோம் தெரியுமா, விஜய் வந்து இத்தனை சதவீத ஓட்டு வாங்க போகிறாரு அப்படிங்கிறத. அதில் நான் இன்னும் கூட ஸ்டபனாக தான் இருக்கிறேன். விஜயை பொறுத்த வரைக்கும் 12 to 15 அப்படிங்கிறதா என்னுடைய கணிப்பாக இருக்கு. ஆனால் நிறைய பேர் 20ன்றாங்க, 25ன்றாங்க. எனக்கு அது ஆச்சரியமாக தான் இருக்குது. நமக்கு கடத்துன்னு வரக்கூடிய அந்த ரிஃப்ளெக்ஷன், அந்த கணிப்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் இதுவாக தான் இருக்குது. அதிமுக ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் நான் ஸ்டாண்ட் பை பண்ணுறேன். 140 to 150 அதிமுக கூட்டணி எடுக்குங்கிறத நான் ஆரம்பத்திலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்படியாகத்தான் விஜயுமே வந்துட்டு ஓட்ஸை வந்துட்டு ஸ்பிளிட் பண்ணிருக்காரு, டிஎம்கேவுடைய கோர் ஓட்ஸை ஸ்பிளிட் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது. குறிப்பாக கூட்டணியில் இருக்கக்கூடிய நிறைய கட்சிகளுடைய ஓட்டை வந்துட்டு லாபகமாக தூக்கியிருக்காரு பல பகுதிகளில், பல ஜோன்ஸில் அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வையாக இருக்குது. ஆக நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், நிறைய பேச போகிறோம். இடையில நீங்கள் தொடர்ச்சியாக அந்த வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். எஸ், ஒரு வழியாக அந்த இடத்துக்கு வந்தாச்சு. நான் சொன்னது தெரியுமா, ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆளை சந்திக்க போகிறோம். 96 வயசில் தன்னுடைய ஓட்டை காசு பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நபர்னு சொல்லிட்டு அவர் தான் இவர். பார்த்துக்குங்க. தாத்தா ஒரு ஹாய் சொல்லு எல்லாருக்கும். பாய். பாய் இல்லை, ஹாய் சொல்லு. ஹாய். ஓகே, அதான் இவர் வந்துட்டு. உனக்கு என்ன வயசாகுது அது சொல்லு எல்லாருக்கும். 96. ஓட்டு போட்டியா? போட்டுட்டேன். தபால் ஓட்டா? தபால் ஓட்டு. யார் வந்து வாங்கிட்டு போனாங்க? மணிகார் வாங்கி போட்டார். மணிகார் வந்து வாங்கிட்டு போயிட்டாரா? வேறு கட்சிக்காரர் யாரும் வரல. உன் கட்சிக்காரங்களை காப்பாத்துறியா நீ? யாரும் எந்த கட்சிக்காரன்னு தெரியல எனக்கு. சரி, யாருக்கு ஓட்டு போட்ட? அதெல்லாம் நெல்லவனுக்கு தான் ஓட்டு போட்டுக்கிறேன். நெல்லவன் யாருன்னு தெரிஞ்சு போட்டுக்கிறேன் ஓட்டு. சொல்லு சொல்லு, பரவாயில்ல. யாருக்கு ஓட்டு போட்ட தெரிஞ்சுப்பாங்களே. சொல்லு. சொல்ல மாட்டேன். சும்மா சொல்லு, மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் யாரு நெல்லவன் யாரு. யாரு ஆனா ஊருக்கே தெரியுமே, நீ யாருன்னு எனக்கு தெரியுமே. அதான் அப்போ சரியா போச்சு விடு. போட்டியா ஸ்டாலின் ஓட்டு? நெல்ல தாத்தா அப்படின்னு சொல்லு. சரி, ஸ்டாலின் ஓட்டு போட்டியா என்ன? நான் நெல்லவனுக்கு தான் போட்டுக்கிறேன். சரி, என்ன ஆயா ஓட்டு போடலையாமே? ஒரு ஓட்டு போச்சா பிச்சாண்டிக்கு? அப்ப அது அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. உன் கட்சிக்காரன் வந்து வாங்கின்னு போலையா வந்துட்டு? ஏன் அவர் நடக்க மாட்டான்னு தெரிஞ்சுதான் வரல யாரும். அது ரைட்டு. அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அவங்களுக்கு நடக்க முடியாதவங்கன்னு ஒரு ஃபார்ம் இருக்குமா? அது தனியாக வந்து ஒரு பொம்பளை வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு கையெழுத்து வாங்கின்னு போச்சு. அவங்க கட்சிக்காரங்க யாரும் வரல, அதிகாரிங்க தான் வந்தாங்க. உங்க கட்சிக்காரர் யாரும் வரலையா? இல்லை. ஏன் வருவாங்களே? எப்பயும் கூட வருவாங்க. நீ இது போய் அங்கே போகிறது தானே வருவாங்க. தபால் ஓட்டு தானே அங்கே என்னன்னு சொல்லி நின்றுட்டாங்க. சரி சரி, இப்போ ஒரு ஓட்டு போச்சு. இப்போ உங்க கட்சிக்கு ஆயா ஓட்டு போச்சு. அது அவங்க போய். சரி, யார் ஜெயிப்பாங்க? அதிமுக திமுக டஃபா போகுது. திமுக தான் தெரியும். இல்லை கஷ்டம், இது எங்களுக்கு தெரியாதா? திமுக தான் தெரியும்னு. உனக்கு நிலவரம் என்ன சொல்றாங்க அது சொல்லு. பேசிக்கிறான் டிவியில். ஸ்டாலின் தான் 2வது முதல்வர். அது உன் கட்சிக்காரன்றதான் நீ எப்படிதான் பேசுவ நீ? அங்கே டிவியில் பேசிக்கிறாங்க. அத்தை சொல்கிறேன் நான். அது பின்ன பூரா உங்க ஆள் காசு கொடுத்து வாங்கி வச்சிருக்காப்புல, அதனால தான் அப்படி பேசுறாங்க. அது ரைட்டு. நான் என்ன கேட்குறேன், நம்ம ஊர்ல என்ன பேசிக்கிறாங்க? பிச்சாண்டியா இல்லை ஏடிஎம்கே ராமச்சந்திரனா? இங்க வரவன் போறோம், கொல்லிக்கு போறோம் வரோம் சொல்லுவாங்க இல்ல. ஏற்கனவே ஓட்டு போடாத முன்னே ஸ்டாலின் வரமாட்டான், பிச்சாண்டி தான். இந்த பிச்சாண்டி வரமாட்டாரு. பிச்சாண்டி வரமாட்டான். அவன் முதல்ல வந்து என்ன அவன் பேர்? ராமச்சந்திரன். ராமச்சந்திரன் தான் வருவான். அவன் தான் இந்த வருஷம் நின்னானே, பேசியா பார்த்தான் இல்லையா? இப்போ 2வது அவனுக்கு தான் போடணும் அப்படின்னு ஊர்ல பேசிக்கிறாங்களா? ஜனங்க பொதுவாக பேசிக்கிறாங்க. பொது ஜனம், கட்சி சாராத ஜனம் வெயில போறாங்க பாரு, பேசி போறாங்க. ஒருத்தன் என்ன, டேய் திமுக காரன் காசு கொடுத்தான்னா வாங்கிக்கோ, இலைக்கு போடுறா அப்படி பிரச்சாரம் பண்றாங்க. அப்படி ரோட்ல பேசி போறாங்க. அதுதான் காதல வாங்குறாங்க. உனக்கு கஷ்டமா இல்லையா? உன் கட்சிக்காரன் உன் கட்சி ஓட்டு போடாம மற்ற கட்சிக்கு ஓட்டு போடுறாங்கன்னு? கட்சியெல்லாம் கிடையாது எனக்கு. நான் சுடுகாட்டுக்கு போறேன். கட்சி வச்சு நான் என்ன பண்ண போறேன்? அவரே ஓட்டு போட்டா?
அப்புறம் உதயசூரனுக்கு ஓட்டு போட்டேன். மணிகர் வந்து கேட்டாரு. சரி நான் போடலன்னு சொல்ல வேண்டியதானே, உதயசூரனுக்கு நான் ஏன் போட்டேன் அப்புறம்? சொல்லலை நான். அப்போ உனக்கு ஆர்வம் இருக்கு, ஆசை இருக்கு. ஆமா சரி ரைட்டு. இப்ப என்ன அப்ப ராமச்சந்திரன் தான் அப்ப வாய்ப்பு அதிகமா? அப்படிதான் பேசுறாங்கப்பா. பெனாத்தூர் தொகுதியை பிச்சாண்டியா எடுத்துக்கணும் வந்தான் இல்லையா? சித்தப்பா என்ன சொல்லுது? ஏய் ராமச்சந்திரனுக்கு தான் போடணும். உன்னை மிரட்டுதா? மிரட்டுனா என்ன? சரிப்பா நான் அப்படியே போடுறேன்னு சொல்லிட்டேன். ஆனா நீ யாருக்கு போட்ட? பிச்சாண்டிக்கு போட்ட, கரெக்டா? நான் தான் சொல்றேன், நெல்லம் யாருன்றத சொல்லிட்டு பார்த்தாலும் உனக்கு பொறுத்த வரைக்கும் நல்லா பிச்சாண்டி தான். ஆமா சரி அப்படிதான் அடி போட்ட. சித்தப்பா அப்ப ராமச்சந்திரன் தான் போட்டுக்குது. ஆமா. வேற ஊர்ல வேற விஜய்க்கு அம்மா பேர் தான் போட்டிருக்காங்க. ஒரு விஜய்க்கு ஒரு 200 ஓட்டு வந்திருக்குமா? ஐயா மிஸ் ஒரு 300 ஓட்டு தொகுதி. இந்த தொகுதி சொல்ல, நம்ம ஊர்ல 3500 ஓட்டு இருக்கும். 3500 ஓட்டுல ஒரு 300 ஓட்டு வாங்கிருப்பானா? ஆமா வராது. 200 ஓட்டு ஒரு 100-200 தான் அதிகம். என்ன சொல்ற? அவ்வளவுதானா? நம்ம ஊர்ல ஓட்டு போட மாட்டாங்களா விஜய்க்கு? பூரா ரெட்டெல்லாம் உதயசூரியன் தானா? ஆமா ஆமா அதுதான் போடுறாங்க. மாற்றி தான் அடிப்பாங்க ஐயா. அவன் விஜய் வந்தானா அவன் வந்து இப்போ வந்துக்கிறான்யா, அவன் நம்பி எப்படியே போகிறது அப்படின்னு பேசுகிறாங்க. அப்படி பேசுகிறாங்க. ஆமாம். இப்போ நீ நம்ம இவர் பயணியா இங்கே ஒருத்தர் நம்ம பயிரிக்கிறாரு காசி. அவர் விஜய் என்ன அப்படியா நீங்க? அவன் விஜய்க்கு போடுவான். அவரை மாதிரி ஒரு 100-150 பேர் போட்டிருப்பாங்களா? இருக்கும் ஆமா இருக்கும். 3500ல 150-200 தான். 200 தான் இருக்கும். அதுக்கு மேலே அதுக்கு மேலாம் இருக்காது. மீதி பூரா ஏடிஎம்கே திமுக பாமக நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்களாம் இந்த ஓட்டு. நல்லா அவங்க நல்லா ஓட்டு போட்டிருக்காங்களாமே. அதிமுக நல்லா ஓட்டு போட்டிருக்காங்களாம். பாமக நின்னத்துலயும் ஓட்டு போட்டிருக்காங்களாம் அவங்களுக்கு. மாங்காயத்துக்கு அதிகமாக இருந்திருக்கும். விஜய்க்கு பெருசா ஓட்டு கிடையாது நம்ம ஊர்ல. ஆனா அடுத்த பேர் வந்து அவனுக்கு அதிகமாக வீயும். யாருக்கு? விஜய்க்கு. அவன் அது வரைக்கும் அரசியல் இருக்கணுமே. இருப்பானா? விட மாட்டான். நீ ஏன் விஜய்க்கு போடல? நீ போட வேண்டியதானே, புதுசா வந்துடுறான், போட வேண்டியதானே. அதெல்லாம் யாரு எவருன்னே தெரியாது, அவனுக்கு எப்படி போட முடியும்? அப்புறம் ஊர்ல மத்தவெல்லாம் போடுவான்ற. ஏன் அவங்க சௌகரியம், அதெல்லாம் மற்றவங்களை பற்றி நம்ம என்ன சொல்ல முடியும்? சூரியன் கட்சிக்காரெல்லாம் வந்து ஓட்டு கேட்கறாங்களா இல்லையா? ஓட்டு கேட்கல யாருக்கிட்டையும்? வரல என்கிட்ட வரல. நீ போட்டுருவோன்னு தெரியும், அதனால வந்திருக்க மாட்டாங்க. அப்படி ஒன்றும் இருக்கும். சித்தப்பனா வந்து மேட்டிங்கன்னா என்ன? நான் ரெட்டாலைக்கு போடு, ராமச்சந்திரனுக்கு போடு, அப்புறம் மாங்காய் பழத்துக்கு போடு. மாங்காய் பழம்லாம் போட முடியாது, ஒன்று ரெட்டால தான் நிற்குதுங்க. ஆமாம். ராமச்சந்திரன்லாம் அவன் மேலே ஏறிங்கிறாங்க இப்போ. அவன் மேலே சார் ராமச்சந்திரன் பிச்சாஞ்சி வந்தான், அவன் பார்த்தான் போயிட்டான்யா. திரும்ப அவன்யா வேற புதால் வைக்கணுயா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள், ஒரு பேச்சு உருவாகி ஒரு எண்ணம் உருவாகி போச்சு. அப்படியே டெய்லி அந்த மாதிரி நடக்குது. ரோட்டில் பேசி இப்போ லேடிஸ்லாம் யாருக்கு ஓட்டு? லேடிஸ் பூரா ரெட்டலை தானா? ரெட்டாலிக்கு லேடிஸ்லாம் வராது. வேற யாருக்கு? ஆம்பளைங்க பூரா ரெட்டாலிக்கு போட்டிருப்பாங்க. லேடிஸுங்க பாதி பிரித்து போடுவாங்களா? பொம்பளைங்க வந்து ஒரு 1000 பேர் இருக்கிறாங்கன்னா 75 திமுகவுக்கு போட்டிருப்பாங்க. 75%. 70%. மீதி இருக்கிட்ட ரெட்டாலிக்கு போட்டிருப்பாங்க. ஆனால் ஏன் அந்த 1000 ரூபாய் வாங்குற துட்டு வாங்குறதா இல்லையா? ஆமாம். இல்லை, ஆனால் பழைய விசுவாசிங்களாம் இருப்பாங்க, இல்லை ரெட்டலை விசுவாசிங்களாம் இருப்பாங்க, இல்லை அவங்களாம் பாமக விசுவாசி ரெட்டலை விசுவாசிலாம் அவங்க இஷ்டத்தாங்க. அந்த திமுகவுக்கு போகணுன்னு நினச்சவங்களாம் இப்படி ஈர்த்துட்டாங்க அவங்களையும். யார? ரெட்டாளக்காரு என்னான்னு சொல்லி ஈர்த்துட்டாங்க. கட்சிக்காரு இல்லையா, அவங்க ஒரு கட்சியார் இல்லையா. இப்போ என் பொண்டாட்டி நான் தைக்கிறோம், என் பொண்டாட்டி பணம் வாங்குற 1000 ரூபாய் அவள் போட மாட்டேன்னுவா, ஆம்பளை நான் போடுறேன்னு போட்டுருப்பான். அதில் 4-3 பொம்பளைங்களும் ஈர்த்துட்டு இருப்பாங்க ரெட்டாளக்காரு. அப்படி போட்டிருப்பாங்க. ஏய் நான் சொல்கிறதான் போடணும் அப்படின்னு மிரட்டுறாங்க. அப்போ எப்படி பார்த்தாலும் லேடிஸ் ஓட்டு கொஞ்சம் அதிகமாக உதயசூரனுக்கு வந்துக்குதுன்னா அப்போ யார் தான் ஜெயிப்பா? ரெட்டாலையா? 2 பேரும் கடுமையான போட்டு இருக்குமா? ஈக்குவலாக தான் வரும், இது அதுன்னு சொல்ல முடியல. ஜஸ்ட் கொஞ்சத்தில் தான் எது சாயம்னு சொல்ல முடியாது. யாருக்கும் ஈஸியாக ஜெயிக்க முடியாது. யாரும் மெஜாரிட்டியில் யாரும் வர முடியாது. நம்ம பெனாத்தூர் தொகுதி மொத்தத்துக்கும் சொல்கிறேன் நான். மெஜாரிட்டியாக யாரும் வர முடியாது. ஒரு 5000 ஓட்டு 4000 ஓட்டு வித்தியாசம் ஜெயிப்பாங்க. ஒரு 100, 200, 1000, 500 இப்படி தான் முன்ன பின்ன வரும். என்னுடைய மதிப்பாசாரம் நான் அப்படி நினைக்கிறேன்பா. சரி, நீ யாருக்கு ஓட்டு போட்ட? அதான் போடல.
ஏன் போடல? பேச மாட்டாங்க. யாருக்கு போடுவ நீ உன் புருஷன் யாருக்கு போடுவீங்க? அந்த நாளில் நாங்கள் சூரியனுக்கு போட்டிருந்தேன். எனக்கு ஓட்டு வரல, நான் போடல. ஓட்டு வரலையா? ஓட்டு வந்துச்சு அவனுக்கு தான். ஏன்னா அப்பா ஓட்டு வரலையா? தபால் ஓட்டு வரல. அவன் கட்சிக்காரன் அவனை வந்து கேட்டு வாங்க முடியல அவன்கிட்ட. இல்லை எங்கிட்ட வரல. சரி, அப்போ ஒரு ஓட்டு போச்சு, வேஸ்டா போச்சு உதயசூரியனுக்கு. போய் போடுது. உன் புருஷன் போட்டாப்லையா? அவர் போட்டாரு. அவர் யாருக்கு போட்டாரு? சூரியனுக்கு தான். சூரியனுக்கு தானா? கஷ்டம் தானே? கஷ்டமா ஈஸியா ஜெயிக்கிறது? கஷ்டம்தான். கஷ்டம்தான், வாய்ப்பு கம்மி தான். பூரா பேசுறாங்க அந்த மாதிரி. நம்ம ஊர்ல சொல்லுமா, அது எடுத்து கிட்ட வச்சுக்கோ. நம்ம ஊர்ல சொல்லட்டுமா, நான் மோர்டு தெருவில் 15 ஓட்டு தான் சூரியனுக்கு போடுவோம். மீதி எல்லாம் எல்லாம் ரெட்டை தான். ஒரு தெருவே எவ்வளோ ஓட்டுக்குது நம்ம தெருல? நம்ம தெருலையா 30 வீடு. 30 வீடுனா முன்னாங்க 12 120 ஓட்டு. 120 ஓட்டு. உண்டியில் 120 ஓட்டு இருக்கும். 120 இல்லை 130 ஓட்டு. ஓட்டு தான் சூரியனுக்கு போடுவாங்க. 100 ஓட்டு இலைக்கு தான் போட்டிருப்பாங்க இப்போ கூட. எனக்கு தெரியும். அதே புத்தூர்லயும் அதே மாதிரி தான். அதெல்லாம் நோட்ட மாட்டேது பேசும்போது. சூரியன் கட்சிக்கார் வந்து கட்டணமில்லா பஸ் கட்டணம் இலவசமாக விட்டாங்க. அப்பா எல்லாம் சொன்னாங்க, இது சூரியனுக்கு தான் போடணும், சூரியனுக்கு தான் போடணும்னு பேசினாங்க. இது நான் சொல்கிறது வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு முன்ன. ஓகே, இப்போ உன் வீட்டாண்ட ஏதோ ஒருத்தவங்க சொல்லிட்டு போனாங்கன்னு சொன்னீங்க. இந்த வேலைக்கு வரவங்க பேசுனாங்க. என்னன்னு சொன்னாங்க? அவங்க என்னன்றாங்க, சூரியனுக்கு தான் போடணும், அவன் வந்து இது மாதிரி இலவச பஸ் விட்டான் அப்படின்னு பேசினாங்க. 1000 ரூபா கொடுத்தாங்க அப்படின்னு. அப்போ இப்போ 1000 ரூபா கொடுத்தபாடு என்ன பண்ணுறாங்க, அவனா ஜெயிச்சான், வேலையை ஜெயிச்சு பார்த்துட்டு போயிட்டான். 2வது புதுசாக வரணும் தான் போடணும், ஏன் அப்படி போட்டாயின்னா அப்படின்னு மாதிரி பேசுகிறாங்க. யார் உங்ககிட்ட முன்னாடி சொன்னவங்களே திருப்பி அது மாதிரி சொல்கிறாங்களா? அது மாதிரி சொல்கிறாங்க. அவங்க பேசி போகிறாங்க, வேலைக்கு போகிறவங்க. யார் ஏற்கனவே அவங்ககிட்ட சூரியனுக்கு போட போகிறேன்னு சொன்னாங்க, போய் ஒரு ரெட்டலைக்கு போட்டாங்க. ஆமாம், அது மாதிரி போகுது நோக்கம். வந்து எதையும் நான் டீட்டெயிலாக சொல்ல முடியாது. ஈக்குவலாக வரும், ஆனால் ஜெயிக்கிறது யாருன்னு நான் சொல்ல மாட்டேன். நீ சொல்ல மாட்டேன், ஆனால் உனக்கு தெரியும். தெரிஞ்ச பாடம் இல்லை. இப்போ ஓட்டு எலெக்ஷன் நடந்த பிற்பாடு இருக்கிற ஒரு 4ஆம் தேதி தான் தெரியும். ஆமாம், அதுக்கு முன்னே சரி எப்படியோ காசு கொடுத்துக்கிறானே, இலவச பஸ்ஸு கொடுக்குறானே, இப்படிலாம் செய்வாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான் இருந்தேன். ஆனால் ஓட்டு போட்ட பிற்பாடு பார்த்தா பூரா கம்பி நீட்டாங்க, தம்மி ஆகி போச்சு, கையை விரிச்சிட்டாங்க. ஆமாம், எல்லாத்தையும் மாதிரி பஸ்ஸு கிஸ்ஸு எல்லாம் சொல்லிவிட்டு கடைசி இது மாதிரி பண்ணிட்டாங்க. யாரும் ஓட்டு போட முடியாது. ராமதாஸ்க்கு யாருக்கு ஓட்டு போடல, அன்புமணி தான் ஓட்டு போட்டுருங்க. இல்லை மாம்பழம் தான் ஓட்டு போடுறாங்க எல்லாரும். அவன் கேனா போட்டான், அவன் யார் போடுவாங்க? அவன் என்ன பண்ணுறான், கட்சியை வளர்த்து பேரப்பிள்ளை கிட்ட ஒப்படைக்கலாம்னு பார்க்குறான்றான். அதை அப்படின்னு சொல்கிறாங்க, ஊரில் பேசிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த கேனுக்கு ஓட்டு போட்டுக்க மாட்டாங்க. உன்னோட வயசு கம்மியானவர் தான் அவரு. நீ அவரை கேவன்ற பத்தியா இல்லையா? நீ உன்னோட கம்மி தான், என்னோட கம்மி தான் வயசு. அவன் வந்து இப்போ ஆசை பிடிச்சி போச்சு, அவனுக்கு கட்சி ஆசை. பேரப்பள்ளி குத்துற போறானா அப்படின்னு பேசிக்கிறாங்க. அது டிஜியில் பேசுகிறாங்க. அதுதான் நான் சொல்கிறேன். சரி. ஆமாம், நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி அந்த ஸ்பெஷலான பர்சனை உங்ககிட்ட காமிச்சிட்டேன். அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு ஒரு முயற்சி எடுத்தோம். அதனால அவர்கிட்ட பேச்சை கொடுத்தேன். அவருமே வந்துட்டு குறிப்பாக அவர் வாக்களித்த கீழ்ப்பணாத்தூர் தொகுதியில் என்ன மாதிரியான ட்ரெண்ட் செட் போய்கிட்டு இருக்கு, திமுகவுக்கு ஆதரவான மனநிலையில் மக்கள் இருக்கிறாங்களா, இல்லை அதிமுகவுக்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அதற்கு பல்வேறு ஃபேக்டர்ஸையும் அவர் வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணாரு. என்னன்னாக்கா, என்னதான் வந்துட்டு திமுக நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்லாம் கொடுத்துருந்தாலும் கூட, நிறையன்னு சொல்ல முடியாது, அவங்க குறிப்பாக வழங்கின அந்த மகளிருக்கான கட்டணம் இல்லாத பேருந்து, அந்த 1000 ரூபாய், இதெல்லாம் தாண்டி மக்கள் வந்துட்டு பல்வேறு ஃபேக்டர்ஸ்களை யோசிச்சு அதிமுகவுக்கு வாக்களிக்கிறதுக்கு முன் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் குறிப்பிட்டிருந்தாரு. குறிப்பாக அந்த வேட்பாளருடைய பலம், அந்த வேட்பாளருடைய சமூக பின்னணி, இது எல்லாமே வந்துட்டு ஒரு தேர்தலில் ரோல் பிளே பண்ணுது. பணமும் கூட ஓரளவுக்கு முக்கியமான ரோல் பிளே பண்ணும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். ஓரளவுக்கு கன்சாலிடேஷனே நடந்திருக்கு இந்த தொகுதியில். பாமக பெருமளவுக்கு அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. பாமக வாக்குகள் வந்துட்டு நல்லாவே டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அதிமுகவுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. குறிப்பா எடப்பாடி அவர்களுக்கு மிகப்பெரிய பக்கபலமா இந்த கூட்டணியில் இருக்கிறது வந்துட்டு அந்த பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஓட் டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு. இது இந்த தொகுதியில் மட்டுமான ஒரு ட்ரெண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிடையாது. நிறைய ரூரல் பகுதிகளில், குறிப்பாக வந்துட்டு நார்தன் பெல்ட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு கான்ஸ்டுவன்சிஸ், நிறைய ரூரல் கான்ஸ்டுவன்சிஸ் இருக்கு. குறிப்பாக அந்த கீழ்ப்பணாத்தூர் தொகுதியை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா
90% வந்துட்டு கிராம பகுதிகள் தான், கிட்டத்தட்ட 10% தான் நகரப்பகுதியா வரும். அதுவுமே அந்த கீழ்பெண்ணாத்தூர் டவுனு, இன்னும் சில இடங்கள் மட்டும்தான், இந்த ஒரு சில இடங்கள் மட்டும்தான் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அர்பன் கணக்குல வருமே தவிர மத்த எல்லாமே ரூரல் பகுதியா தான் இருக்குது. இதே போல நிறைய ரூரல் கான்ஸ்டிடுவன்சிஸ் இருக்குங்க வட தமிழ்நாட்டுல. அப்ப அந்த எல்லா இடத்துலயுமே வந்துட்டு இந்த பாமகவுடைய வாக்கள் நல்லா டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கிறதால அதிமுகவுக்கு சாதகமாக பல்வேறு இடங்கள்ல வெற்றி வாய்ப்பு வருவதற்கான சூழல் இருப்பதா தான் நம்ம பார்க்கிறோம். அதுதான் இங்குமே வந்துட்டு தெளிவா தெரியுது. இங்க துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி அவர்கள் வந்துட்டு தொடர்ச்சியா 10 ஆண்டுகள் எம்எல்ஏவா இருக்காரு. அவர் 10 ஆண்டுகள் எம்எல்ஏவா இருந்த அந்த அயற்சியுமே மக்கள் கிட்ட இருக்கு. ஏன் தொடர்ச்சியா அவருக்கே வாக்களிக்கணும் அப்படிங்கிறதுமே இங்க ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. கடந்த முறை பாத்தீங்கன்னாக்கா திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 6 தொகுதிகள்ல திமுக வெற்றி பெற்றிருந்தாங்க. 2 தொகுதியில் தான் அதிமுக வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த முறை வந்துட்டு அது வைஸ் வர்சாவாக மாறும். 5 முதல் 6 வரை அதிமுக வெற்றி பெறுங்கிறத நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம். அதனுடைய வெளிப்பாடாக தான் நம்ம இங்க விசாரிக்கிறப்ப நமக்கு தெரியுது. நீங்க அவருமே குறிப்பிட்டிருந்தாரு, தெருக்கல்ல பேசிட்டு போறவங்களே பாத்தீங்கன்னாக்கா ஏன் அதிமுக ஓட்டு போடக்கூடாது, இந்த வாட்டி ரெட்டலைக்கு போடு, அதாவது இந்த டிப்பு ரெட்டலைக்கு போடு அப்படின்னு ஊர் வழக்குல சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேசிக்கிறதா சொல்றாங்க. ஆக இந்த ஒரு சுவிட்ச் ஓவர் நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம தெள்ள தெளிவா பாக்குறோம். அவர்கிட்ட பேசின ஆட்களே வந்துட்டு 2 மாசத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா திமுகவுக்கு போடலான்னு இருக்கும், 1000 ரூபாய் வாங்குறோம் அப்படின்னு சொல்லினவங்க அதிமுக காரங்க பிரச்சார காலத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாம் முன் வச்சு கேண்டிடேட்னுடைய பேரை சொல்லி கேண்டிடேட் என்ன சமூகத்துல இருந்து வராரு அப்படிங்கறது எல்லாத்தையும் விளக்கி ஏன் மாத்தி போடக்கூடாது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப கடந்த காலங்கள்ல அம்மா ஆட்சியில் செஞ்ச சாதனைகள்லாம் உங்களுக்கு தேவையில்லையா, இது தொடர வேணாமா, அது தொடர வேணாமா, தாலிக்கு தங்கம் திட்ட வேணாமா, லேப்டாப் வேணாமா, அவ்வளவு விஷயம் பண்ணாங்களே அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சாரத்தை வலிமையா சேர்த்ததன் மூலமா இங்க வந்துட்டு கடந்த முறை வந்து பிச்சாண்டி ரொம்ப ஈஸியா ஜெயிச்சாரு. ஆனா இந்த முறையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப டஃபா இருக்கும், நெக் டு நெக் ஃபைட் போகுன்ற மாதிரி சொல்லப்படுது. கடைசி ரவுண்டு கவுண்டிங் வரைக்கும் ரொம்ப ஹார்டா போய் யாரோ ஒருத்தவங்க 5000 ஓட்டு வித்தியாசத்தோட தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கருத்துக்கள் நமக்கு தெரியுது. அதான் நிலவரமா இருக்கு. இதைத்தான் நம்ம அவர்கிட்டையும் பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய வாய்ப்பு கிடைச்சா இன்னும் சில ஆட்கள் கிட்ட பேசி நான் வீடியோ போறதுக்கான முயற்சி எடுக்கிறேன். டாடா, பை பை.